Hi friends, welcome to Zaag Zoog kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog kitchenல பார்க்க போறது ரமதான்ல இஃப்தார்ல செய்யக்கூடிய ரெண்டு விதமான சமோசா ரெசிபி, அதாவது சிக்கன் சோமாஸ் அண்ட் மட்டன் சமோசா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு சமோசாவுமே நல்லா கிறிஸ்பியா இருக்கும். சோமாஸ்னாலே ஸ்வீட்ல தான் செய்வாங்க. அதையே நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சிக்கனை ஸ்டஃப் பண்ணி சமோசா மாதிரி சோமாஸை செஞ்சிருக்கேன். சமோசா ஷீட் இல்லாத போது இந்த மாதிரி சோமாஸை நம்ம வீட்டிலேயே குயிக்கா ஈஸியா செஞ்சிடலாம். இந்த வீடியோல சமோசா ஷீட்டை வந்து எப்படி ஃபோல்ட் பண்றது அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் சோமாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதுல ஒரு பிஞ்ச் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்திக்கு மாவு கலக்குவோம்ல, அதை விட கெட்டி பதமாக நம்ம கலந்துக்கணும். இந்த மாவில் நம்ம நெய்யும் ரவையும் சேர்த்ததுனால நம்ம செய்கிற சோமாஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மாவு வந்து கெட்டியாக இந்த அளவு கலந்ததுக்கப்புறம் இப்போ இதை ஒரு வெட் டவலால் கவர் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். சிக்கன் சோமா செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து 300 கிராம் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபுட் ப்ராசஸரில் சேர்த்துட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இதை மிக்சியில் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நைஸாக கீமா மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். சோமாஸில் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக ஒரு ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பொடியாக கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ கடாயில் 1.5 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியனை வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷத்துக்கு வதக்கினா மட்டும் போதும். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துக்கணும். நம்ம சிக்கனை வந்து பொடியாக கீமா மாதிரி நம்ம மின்ச் பண்ணி வச்சிருக்கிறதுனால சிக்கன் வந்து ஈஸியாக குக் ஆயிரும். சிக்கன் குக் ஆகிறதுக்கு இதில் இருக்க தண்ணியே போதுமானது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்துக்கணும். இப்போ இதை லிட்டால் கவர் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸில் சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லியும் லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி சிக்கன் ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மைதா மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து உருட்டி வச்சுக்கணும். இப்போ சோமாஸை வந்து ஃபர்ஸ்ட் மோல்டு இல்லாமல் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பூரிக்கட்டையை வந்து மைதா மாவில் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு பால் எடுத்துட்டு இதை மைதா மாவில் டஸ்ட் பண்ணிட்டு இதை சென்டரில் வச்சுட்டு நல்லா மெல்லீஸாக தேய்ச்சி எடுத்துக்கணும். பூரிக்கெல்லாம் தேய்ப்போம்ல, அதை விட மெல்லீஸாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இதை வந்து இந்தளவு விரிச்சதுக்கப்புறம் ரவுண்டு ஷேப்புக்காக ஒரு பவுல் எடுத்துட்டு இந்த மாதிரி நைஃபை வச்சுட்டு சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு சென்டரில் நம்ம சிக்கன் ஃபில்லிங்கை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணால் போதும். இப்போ இதோட சைட்ஸை வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரல்களால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும். இப்போ இதை இன்னும் சீல் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோர்க் எடுத்துட்டு இதோட கார்னர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும். இப்போ நம்ம சோமாஸ் வந்து பார்க்குறதுக்கே அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மோல்டை யூஸ் பண்ணி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி ஒரு பால் எடுத்து சென்டரில் வச்சுட்டு பூரி மாதிரி நல்லா தின்னாக விரிச்சுக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு மோல்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மோல்டுக்கு மேலே பூரியை வந்து வச்சுக்கணும். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ஸ்டஃபிங்கை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃபில் பண்ணால் போதும். இப்போ இதோட சைட்ஸில் வந்து தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் க்ளூ மாதிரி ஒட்டும். இப்போ இந்த மோல்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட சைட்ஸில் உள்ள எக்ஸஸாக உள்ள மாவெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மோல்டிங் சோமாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே டிசைனோட சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மோல்டை வச்சு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்தையுமே சிக்கன் ஃபில் பண்ணி சோமாஸ் ரெடி பண்ணிட்டேன். ஒரு கப்பு மாவுக்கே 15 சோமாஸ் வரைக்கும் கிடைச்சது. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சோமாஸை சேர்த்துக்கலாம். ஒரு சைட் குக் ஆனதும் இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சோமாஸ் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சமோசா செய்ய தெரியாதவங்க இந்த மாதிரி சோமாஸை ட்ரை பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம மட்டன் கீமா சமோசா ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு தேவையான கீமா சமோசா ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும்
1/2 இன்ச் இஞ்சியையும் 2 பல்லு பூண்டையும் துருவி இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தான். குழந்தைகள் கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்துக்கலாம். ஆனியனை வந்து ஓவராக குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு குக் பண்ணால் போதும். இப்போ இதில் 200 கிராம் வந்து மட்டன் கீமா சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதே ரெசிபியை வந்து நீங்கள் மட்டன் கீமாக்கு பதிலாக சிக்கன் கீமாவில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இதில் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சால்ட் 3/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இப்போ மட்டன் கீமா வந்து வேகிறதுக்காக 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கணும். லிட்டை போட்டு கவர் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி கீமா வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கணும். நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கீமா ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதும் தான் நம்ம ஸ்டஃப் பண்ணணும். அதனால இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் வந்து மைதா எடுத்துக்கிறேன். இதோட 1.5 டீஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம வந்து கலந்துக்கணும். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் வந்து ரெடிமேட் சமோசா ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு சமோசா ஷீட் எடுத்துட்டு இதோட எட்ஜை வந்து இந்த மாதிரி மேல் நோக்கி ஃபோல்ட் பண்ணணும். ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இப்போ அதே மாதிரியே கீழ் நோக்கி மறுபடியும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தாலே தெரியும் கோன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த கோனுக்குள்ள நம்மளுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கங்க. நான் ஃபில் பண்ணிட்டேன். இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மீதம் இருக்க ஷீட்ஸில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா க்ளூவை வந்து கையால் இல்லைனா ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், சமோசாவை வந்து சீல் பண்ணுறதுக்கு தான் இந்த க்ளூவை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ மறுபடியும் இதை மேல் நோக்கி இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். மீதம் இருக்கிறதையும் இந்த மாதிரி சீல் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சமோசா வந்து சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி சமோசாஸை வந்து ஈஸியாக நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு சமோசாவை நான் ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க. நான் ஸ்டஃபிங் யூஸ் பண்ணி எல்லா சமோசாவையும் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சமோசாவை சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சமோசா வந்து சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். இது ஒரு சைடு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆயிலேருந்து எடுத்துட்டு டிஷ்யூவில் வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சமோசா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த இஃப்தாரில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்பி அண்டு டேஸ்டியான சோமாஸ் அண்டு சமோசா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.